எங்களுக்கு சேலரி இந்த மந்த் இன்னும் வரல. அதான் பேமெண்ட் வாங்க போறோம்ல, இன்னைக்கே salary கிரெடிட் ஆயிடும். நான் முளகாரனா மாறிடுவேன். காலி கட்டியே காசு பாக்குறியா? ஏய் பணத்தை குடுறா. பத்திர காலி கட்டியே பணம் கேட்கறியா? பேச முடியாது. ஏன் பேச முடியாது? மேடம் இப்ப கோமால இருக்காங்க. கோவா போயிருக்காங்களா? வரேன்னு சொன்னா இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேனே. பேசுவோம். ஹலோ, கோவா இல்ல, உடம்பு முடியாம கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. காலி பண்றேன் சார். என்ன சார் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு? அதே யாருன்னு தெரியுதா? போன தடவை வந்தப்ப ஓவரா வாய் விட்டீங்களே ஒருத்தர்ட்ட, அவர்தான். நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா எம்டி கிட்ட டீல் பண்ற ஆள் தானே நீங்க? இப்ப எம்டி இல்லையே. ஆமா, இதுக்கு தான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும். புரியுதாப்ப? ஆர்டருக்கான அடுத்த பேமெண்ட் இன்னும் வரல, அதை கேட்க தான் வந்தோம். சார் எங்க ஐஜி யாரையாச்சும் அனுப்பிடுவா சார்? ஐஜி அனுப்பு. சென்னை லெவலுக்கு உங்க அனுப்பலாம். ஓகேவா சார்? ஓகே ஓகேவா சார்? ஓகேவா சார்? நல்லவங்களுக்குலாம் இப்படி ஆயிடுது, அதான் பொறுப்பெல்லாம் யூஸ்லெஸ்ஸான ஆளுங்க கிட்ட போயிடுது. எனக்கு எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. இப்ப பழைய அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு, புதுசா போட்டிருக்கோம். அப்படியே கிழிச்சு குப்பை. நீங்க உங்களுக்கு கொடுத்த 10 லட்சத்தை திரும்ப கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க. நல்லா இல்ல. சரி அடி வாங்கிட்டு வா. அடி வா. டெலிவரி பண்ணிட்டு அதோட பிசினஸ் டீலையும் முடிச்சிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம். என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நம்ம மேடம் எங்களுக்கு கொடுத்த ஆர்டர் நீங்க எப்படி கேன்சல் பண்ணலாம்? இப்ப நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டிங்க. ஆடக்கூடாது அதுதான். அதாவது ஆடியது ஒரு ஆட்டம் என்று ஆடாதவர் சொல்வது ஒன்று என்று சொல்லுவாங்க. நாங்க எப்ப வேணாலும் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கலாம்னு அக்ரிமெண்ட்ல இருக்கே, நீங்க படிக்கலையா? ஏன்னா அழுகுற? ஏய் சீ, ஏன் அழுதுக்கு இருக்க நீ? அஞ்சிட்டு தான் இங்க வந்திருக்கோம். இனிமே இந்த பக்கமே வந்துடாதீங்க. வெளியே போயிரு நீ, வெளியே போயிரு நீ,